ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆத்தென்டிக்கலான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, கேரளா அண்ட் தமிழ்நாடு ஸ்பெஷல் தான், அவியல் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அவியல் காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீல நில வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வச்சுருக்கேங்க. ஸோ என்னெல்லாம் காய் பார்த்திங்கன்னா புடலங்காய், கேரட், கொத்தவரங்காய், வாழைக்காய், அப்புறம் வந்து ஒயிட் பம்கின், வெள்ளரிக்காய். ஒரு மஞ்சள் கலரில் வந்து பெங்களூரில் வந்து வெள்ளரிக்காய் கிடைக்குங்க. ஸோ அந்த வெள்ளரிக்காய் நான் போட்டிருக்கேன். சீனாவரக்காய் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நாட்டுக்காய் எல்லாமே நான் எல்லாம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? வழுதலங்காய், முருங்கைக்காய். ஸோ இந்த மாதிரி காய் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கத்திரிக்காயிலே பார்த்திங்கன்னா 2 விதமான கத்திரிக்காய். ஸோ இந்த காய் எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீல வாக்கில். நீங்கள் வந்து அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோங்களா அந்த காயை வந்து வேக போட்டுட்டு, அதாவது ஒரு பெரிய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இந்த காய் எல்லாமே வேக போட்டுருங்க. இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணியை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்கங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்க செடிகளுக்கு எல்லாமே இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுங்க. ஏன்னா காயில் உள்ள கொஞ்சம் சத்து வந்து இந்த தண்ணியில் கண்டிப்பாக இறங்கியிருக்குங்க. ஸோ அந்த செடிக்கு நம்ம ஊற்றும்போது பார்த்திங்கன்னா செடி நல்ல க்ரோத் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கும் நிறைய வந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டோர் பிளான்ட்ஸ் என்ன இருக்குதோ, என்னென்ன செடி நீங்கள் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி கொடுங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கும் தண்ணி. அரிசி கழுவுன தண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய் கழுவுன தண்ணிக்கு எல்லாமே வந்து சேர்த்து மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு எல்லா செடிக்குமே ஊற்றிடுங்க. ஓகேங்களா? ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருக்கும் இல்லைங்களா? செடி நல்லா பார்த்து நம்ம க்ரீனிஷாக இருந்தாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் தாங்க. நம்ம இந்த காயெல்லாம் வேக வைக்கிறது கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மாங்காய் சேர்க்கலை நான். ஸோ புளி தண்ணி தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவியல் காய்கறி வந்து நல்லாவே வந்துடுங்க. நம்ம இப்போ வந்து அவியலுக்கு அரைப்பு ரெடி பண்ணிடலாங்க. அதாவது குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கணும். நான் இது ஒரு முழு முறி வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு தேங்காயில் ஹாஃப் தேங்காய் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அது கூட பார்த்திங்கன்னா சீரகம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சப்பொடி போட்டு திருன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தாங்க நீங்கள் அந்த அரைப்பை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. ஓகேங்களா? ஸோ வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க காய்க்கு. அது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த உப்புலேயும் அந்த புளியிலையும் காய் வந்து நல்லா வெந்துருங்க. இப்போ வந்து நம்ம அரைப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கொரப்பாட்டு அந்த அரைப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லிட்டை வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. அந்த அரைப்பு பார்த்திங்கன்னா அந்த ஆவிலே வந்து அந்த அரைப்பு வெந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு அந்த அரைப்பை வந்து காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து நல்லாவே வந்து பைண்ட் ஆகணும். ஓகேங்களா? கோட் ஆகணும். ஸோ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்து வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தயிர். ஓகேங்களா? கண்டிப்பாக தயிர் ஆட் பண்ணணும். புளிக்காத தயிரை ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம வந்து புளித்தண்ணியில் தான் நம்ம வேக விட்டுருக்கோம். ஓகேங்களா? 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஓகேங்களா? கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சே போடுங்க. ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய். ஓகேங்களா? கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவியல் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்து அவியல் பண்ணுவாங்கங்க. சில ஊரில் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் போடுவாங்க, சேப்பங்கிழங்கு போடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நான் பண்ணுற அவியல் பார்த்திங்கன்னா டிப்பிக்கல் கேரளா அண்ட் தமிழ்நாடு, அது எங்கள் சைடில், அதாவது நாகர்கோவில் சைடில் பண்ணுற அவியல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க. டில் தென் டேக் கேர். பை பை.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.